Next sum ratio analysis next sum problem number 12. The following figures related to Raj Traders Limited for the year 31st March 2015. அந்த சம்மில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சம் பார்க்குறோம். அதில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 75,000, பர்ச்சேஸ் வந்து 3,25,000, கிராஸ் ப்ராஃபிட் 2 lakhs. அதாவது கிரெடிட் சைட் பை சேல்ஸ் வந்து 5,20,000. அதில் லெஸ் பண்ணி ரிட்டர்ன் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து லெஸ் பண்ணுறோம் 20,000. அப்போ டோட்டலாக நெட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து 5 lakhs வந்து சேல்ஸு. பை க்ளோசிங் ஸ்டாக் வந்து 1 lakhs. டோட்டல் கிரெடிட் அண்ட் டெப்ட் போத் சைடு பார்த்தீங்கன்னாக்கா 6 lakhs. டெபிட் சைடு ஆர் கிரெடிட் சைடு ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்கா 6 lakhs வரும். அதில் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு 2 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் 40,000, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 25,000, இஸ் டோட்டல் 65,000. அடுத்தது 2 நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு அதில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசெட்ஸ் 5,000. 2 நெட் ப்ராஃபிட் 1,50,000. 1,50,000. Credit side by gross profit 2 lakhs. By non operating income அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவிடெண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கமில் டிவிடெண்ட் வந்து 9,000. ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் மூலம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் 11,000 ஆட் பண்ணி போட்டோம்னாக்கா 20,000. டோட்டல் டெபிட் ஆர் கிரெடிட் சைட் 2,20,000. அடுத்தது பேலன்ஸ் ஷீட் அசான் 31st March 2015. அதில் liability side issued capital 2,000 equity shares of rupees 100 each 2 lakhs. Reserves 90,000. Current liabilities 1,50,000. Profit and loss account 60,000. அடுத்தது asset side land and building 1,50,000. Plant and machinery 80,000. Stock 1 lakhs. Debtors 1,40,000. Cash and bank 30,000. Total asset liability and asset side 5 lakhs. Calculate gross profit ratio. First, second one operating ratio, third one operating profit ratio, fourth one net profit ratio, fifth one expenses ratio, sixth one stock turnover ratio, seventh one return on total resources, eighth one turnover fixed asset, ninth one turnover to total asset. இப்போ 9th இதுக்கான ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த பேலன்ஸ் ஷீட்டு அதாவது ட்ரேடிங் அண்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட்டை இதை வச்சுக்கிட்டு நம்ம 9 ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. Gross profit ratio, first one. Gross profit by sales into 100. Gross profit நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடு நம்ம கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 2 லட்சம் 2 lakhs கண்டுபிடிச்சிருப்போம். கணக்கில் கொடுத்துருக்காங்க 2 lakhs கொடுத்துருக்காங்க. அதே போல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 lakhs into 100 40% gross profit ratio. First one gross profit ratio. Second one operating profit ratio. Operating ratio. Second one operating is equal to cost of
goods sold plus operating expenses by sales is equal to first நம்ம என்ன பண்ணோம் cost of goods sold கண்டுபிடிக்கணும் cost of goods sold கண்டுபிடிக்கணும் cost of goods sold is equal to opening stock plus purchase minus closing stock. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சம்மில் கொடுத்துருக்காங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இது எல்லாமே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் 75,000, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க 3,25,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க 1 lakh. is equal to 3 lakhs. 3 lakhs. ஆன்சர் வந்து 3 lakhs. அதாவது ரெண்டே கூட்டினா 4 lakh. 4 lakhல 1 lakh லெஸ் பண்ணாக்கா 3 lakhs. is equal to operating ratio is equal to operating is equal to cost of goods sold 3 lakhs plus operating expenses 65,000 சம்பளம் இருக்குது. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடில் இருக்குது. சம்பளம் இருக்குது. அப்போ 65,000. சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். எவ்வளோ பார்த்துருங்க சேல்ஸு 5 lakh சேல்ஸு இன்ட்டு 100 73%. அதாவது ஆப்ரேட்டிங் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவில் கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்ட்டு 100 ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் சம்பளம் இருக்குது கணக்கு. இந்த ஆன்சர் கணக்கு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்டு 2 lakhs பை சேல்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 lakhs இன்ட்டு 100 ஈக்குவல் டு 40%. அடுத்து செகண்ட் ஒன் ஆப்ரேட்டிங் ரேஷியோவில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் பை சேல்ஸ். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் 75,000, பர்ச்சேஸ் வந்து 3,25,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 1 lakhs. அது லெஸ் பண்ணி போட்டோம்னாக்கா 3 lakhs. அப்போ ஆப்ரேட்டிங் ரேஷியோ ஈக்குவல் டு 3 lakhs plus operating expenses 65,000 by sales வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 lakhs. சேல்ஸ் வந்து எவ்வளோ 5 lakhs இன்ட்டு 100 equal to 73%. அடுத்து நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ third one operating profit by sales into 100 is equal to இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். ஆப்ரேட்டிங் is equal to gross profit minus operating expenses. கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ 2 lakhs கண்டுபிடிச்சிருக்கோம். கிராஸ் ப்ராஃபிட் வந்து 2 lakhs. கிராஸ் ப்ராஃபிட் வந்து 2 lakhs இருக்குது. கிராஸ் ப்ராஃபிட்
2 lakhs minus operating expenses. Operating expenses வந்து பார்த்தீங்கன்னாக்கா 65,000 operating expenses எவ்வளவு 65,000 minus 65,000 is equal to 1,35,000. இப்போ பார்ப்போம். அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 1,35,000 by sales 5 lakhs, sales 5 lakhs into 100 into 100 27%. Multiplication பண்ணி போட்டோம்னா 27%. அடுத்தது நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, fourth one. Net profit ratio is equal to net profit by sales into 100. நெட் ப்ராஃபிட் வந்து சம்பளே கொடுத்துருவாங்க. அதாவது வந்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆகும்ல, டெபிட் சைடில் வரும் நெட் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. அந்த 1,50,000 by sales வந்து 5 lakhs into 100 is equal to 30%. 30%. So operating profit ratio, operating profit by sales into 100. Operating profit கண்டுபிடிக்கிறோம், cross profit minus operating expenses. Cross profitல operating expenses less பண்ணி போட்டோம்னாக்கா அதில் வரக்கூடிய அமௌண்ட் தான் என்னது operating profit 1,35,000. Therefore is equal to operating profit 1,35,000, 5 sales value 5 lakhs into 100 is equal to 27%. அடுத்து next net profit ratio is equal to net profit by sales into 100. ஆல்ரெடி net profit நமக்கு சம்முலே இருக்குது 1,50,000 by sales value நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் 5 lakhs into இருக்குது, அது சம்பள 5 lakhs இருக்குது into 100. அப்போ therefore is equal to 30% net profit ratio. அடுத்து next expenses ratio. அடுத்தது next expenses ratio. Expenses ratio, fifth one. Is equal to அதில் வந்து ரெண்டு இருக்கு expenses. Administrative expenses ratio, administrative is equal to administrative expenses by sales into 100 into 100. Administrative expenses value வந்து பார்த்தீங்கன்னா 40,000 by sales value 5 lakhs into 100 is equal to into 100 is equal to 8%. Answer 8% இதுக்கு. அடுத்தது B selling and distribution expenses ratio is equal to selling and distribution expenses by sales into 100
selling and distribution வந்து 25,000 by sales வந்து 5 lakhs into 100 is equal to 5%. 5%. அடுத்தது sixth one, stock turnover ratio. Stock turnover ratio sixth one. Cost of goods sold by average stock. Cost of goods sold நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் ஸ்டாக் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3 lakhs. ஆவரேஜ் ஸ்டாக்கு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் is equal to opening stock plus closing stock by 2. Opening stock 75,000 plus closing stock 1 lakhs by 2, 87,500. அப்போ stock turnover is equal to cost of goods sold 3 lakhs ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கண்டுபிடிச்சிருக்கோம் 3 lakhs by ஆவரேஜ் ஸ்டாக் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 87,500. 3.43 times. அதுதான் என்னது? ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. அடுத்து நெக்ஸ்ட்டு 7th, ரிட்டர்ன் ஆன் total resources equal to net profit by total asset into 100. net profit சம்பளம் இருக்குது, ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் நெட் ப்ராஃபிட் இருக்குது 1,50,000 by total asset, balance sheet total asset வேல்யூ எவ்வளவோ அதுதான் 5 lakhs. அசட் சைடில் டோட்டல் அசட் வேல்யூ என்னவோ அதுதான் 5 lakhs. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் நெட் ப்ராஃபிட் நமக்கு வந்திருக்கும். அது அந்த அமௌண்ட் தான் என்னது 1,50,000 இன்ட்டு 100 equal to 30% வேல்யூ. திரும்ப ஒன் டைம் சொல்கிறேன் பாருங்க. இப்போ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, அதில் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா அதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷியோ. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோவில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40,000, சேல்ஸ் வேல்யூ 5 lakhs இன்ட்டு 100 equal to 8%. அடுத்தது அதில் பி வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் பை சேல்ஸ் இன்ட்டு 100. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அதனுடைய வேல்யூ வந்து 25,000, சேல்ஸ் வேல்யூ 5 lakhs இன்ட்டு 100 equal to 5%. அடுத்தது சிக்ஸ்த்து ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பை ஆவரேஜ் ஸ்டாக். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பை ஆவரேஜ் ஸ்டாக் நம்ம பார்த்துருக்கோம். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது 3 lakhs நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் ஸ்டாக் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆவரேஜ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் பை 2. ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக்
by 2. Opening stock 75,000, closing stock 1 lakhs by 2 is equal to 87,500. Average stock. அப்போ stock turnover ratio cost of goods sold already நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 3 lakhs by average stock வந்து 87,500 is equal to 3.43 times. ஏன்னா இந்த 100 கொடுத்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்துடும். இப்போ என்ன எத்தனை டைம்ஸ் இருந்தால் மட்டும் தான் பார்க்குறோம். அடுத்தது ரிட்டர்ன் ஆன் டோட்டல் ரீசோர்சஸ். ரிட்டர்ன் ஆன் டோட்டல் ரீசோர்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா நெட் ப்ராஃபிட் பை டோட்டல் அசட்ஸ் இன்ட்டு 100. நெட் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸாக கூட டெபிட் சைடில் வரும். 1,50,000 இருக்குது பை டோட்டல் அசட் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டோட வேல்யூ வேணுமோ அதுதான் 5 lakhs into 100 30%. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 8 வந்து டேர்ன் ஓவர் of fixed asset is equal to sales by fixed assets is equal to sales value 5 lakhs by fixed asset வந்து 2,30,000 is equal to 2.17 is to 1 இது ரேஷியோ. இந்த கரண்ட் ஃபிக்ஸட் அசெட்டோட ரேஷியோ. அடுத்தது 9th டேர்ன் ஓவர் டு டோட்டல் assets is equal to sales by the total asset is equal to sales value 5 lakhs the total asset 5 lakhs is equal to 1 is to 1 டிவைட் பண்ணால் 1 அதோட வேல்யூ என்னது 1. இதுதான் டேர்ன் ஓவர் ரேஷியோ. டேர்ன் ஓவர் ஃபிக்ஸட் அசட் சேல்ஸ் பை ஃபிக்ஸட் அசட் சேல்ஸ் வேல்யூ 5 lakhs ஃபிக்ஸட் அசட் 2,30,000 is equal to 2.17 is to 1. டேர்ன் ஓவர் டு டோட்டல் அசட் சேல்ஸ் பை டோட்டல் அசட் by is equal to 5 lakhs by 5 lakhs is equal to 1 is to 1. இந்த சம் இதோட ஓவர்.